வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஒரு சிறிய சிந்தனை எடுத்துக்கொண்டு நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். சென்ற வாரம் ஜீவகாந்தத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பேசியிருந்தோம். இன்று மனதை பற்றி கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும். மனதினுடைய மூலமாக இருப்பது ஜீவகாந்தம். ஜீவகாந்தத்தினுடைய எழுச்சி தான் மனமாக இருக்கிறது. ஜீவகாந்தம் ஏன் எழுச்சி பெறுகிறது அப்படிங்கிற பொழுது எண்ணங்களுக்கு ஏற்ப. எண்ணங்கள் எவ்வாறு எழுகிறதுன்னு சொன்னா கருமைய பதிவுகளுக்கு ஏற்ப எண்ணங்கள் வெளிப்படுகிறது. அப்போ இந்த வெளிப்பாடு மனமாக, மனம் என்று சொன்னா எண்ணங்களுடைய ஒரு ஒரு கூட்டமைப்பு என்று சொல்லலாம். தொகுப்பு, எண்ணங்களின் தொகுப்பு. அதைத்தான் மனம் என்று சொல்லுகின்றோம். அப்ப இந்த வெளிப்பாடு என்பது கருமைய கருமையத்துல திணிவு பெற்ற ஜீவகாந்தம் அது மீண்டும் எழுச்சி பெறும் பொழுது எண்ணங்களாக வெளிப்பட்டு நமக்கு மூளை செல்கள் மூலியமாக வடிவமைத்துக் கொண்டே இருக்கிறது. எண்ணங்கள் சொல்லாக செயலாக அது வெளிப்பட்டு கொண்டே இருக்குங்க. அப்போ இதனுடைய மூலம் என்பது ஜீவகாந்தம் தான், பயோமேக்னட்டிசம். இப்போ இந்த மனம் என்பது உறுதியான மனதா அல்லது வலுவற்ற மனதா? இப்போ நீங்க மனசை உறுதியா வச்சுக்கிடணும்னு சொல்றாங்க. வலுவிழந்த மனது. வலுவிழந்த மனதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அச்சம், கவலை என்பது இருந்து கொண்டே இருக்கும். இது வலுவற்ற மனம். வலுவான மனத்துல எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இருக்கும். அப்போ இது எதை பொறுத்து அமைகிறது என்று பார்த்தோம்னு சொன்னா, ஜீவகாந்தத்தினுடைய திணிவை பொறுத்து அமையுங்க. ஒண்ணு, நம்மளுடைய கேட்டல் அறிவு இருக்குது. அறிவை பெருக்கிக் கொள்வதிலும் இருக்குது. ஆனா அறிவை பெருக்கி இருந்தால் கூட ஜீவகாந்த திணிவு அதிகமாக இருக்குமாயின் அங்கு கவலை, அச்சம் என்பது இருக்காது. அங்கதான் ஸ்ட்ராங் மைண்ட் என்பது வருது. இப்போ இந்த மனதினுடைய எழுச்சியை பார்ப்போம். மனதினுடைய எழுச்சி பார்த்தீங்கன்னா மகரிஷி அவங்க ஒரு 10 நிலைகள் சொல்றாங்க. அதுல முதல்ல அவங்க சொல்லும் பொழுது உணர்ச்சி, அதை அடுத்து தேவை. இப்ப பசி என்ற ஒரு உணர்ச்சி, அப்ப தேவை ஏற்படுகிறது. தேவை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு அடுத்து ஒரு முயற்சி என்பது தேவைப்படுகிறதுங்க. முயற்சி, அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒன்றை அனுபவிக்கிறோம். அதுல ஒரு அனுபவம் அதை அனுபவிக்கும் பொழுது அனுபவம், அதை அனுபவிச்சு முடிச்சிட்டோம்னு சொன்னா ஒரு அனுபவம். அப்ப அதற்கேற்ற ஒரு ஆராய்ச்சி, விளைவு, தெளிவு, முடிவு, அப்படி ஒரு 10 நிலைகளை மகிழ்ச்சி அவங்க சொல்றாங்க. இதனுடைய நிலையத்தான் மனம் என்று சொல்லுகிறாங்க. எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, இப்ப நமக்கு மனம் என்பது எழுச்சி பெற்றுக் கொண்டேதான் இருக்குதுங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உணர்ச்சி தேவை. மனம் உணர்ச்சி தேவையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மனம் என்பது எழுச்சி பெற்றுக் கொண்டேதான் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அங்க உணர்ச்சியும் தேவையும் எப்போ குறைகிறதோ அப்ப மனம் என்பது அமைதி நிலைக்கு வருகிறது. அப்ப அமைதி நிலை அனுபவிக்காம இருக்க முடியுமான்னு கேட்டா அப்படியும் இல்லை. மகரிஷி சொல்லுவாங்க, பேசிக் கன்வர்ஷன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஃபேன் ஓடுது, அந்த ஃபேனுடைய காற்று லேசா அழுத்தி கொண்டு இருக்குது தோல்ல. அது ஒரு இதமாக ஒரு கூல்னஸ் இருக்குது. அப்ப ஒரு பேசிக் கன்வர்ஷன், ஒரு அடிப்படையான ஜீவகாந்த செலவு தோல் மூலமாக. அது துன்பம் இல்லை. இப்ப நான் ஃபேனை சத்தத்தை அதிகப்படுத்தினேன்னு வச்சுக்கோங்க, அது புஷ்ன்னு அடிக்கும், காதுக்கு இறைச்சல் எல்லாமே இறைக்கும். கொஞ்ச நேரத்துல அது ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ பேசிக் கன்வர்ஷனை விட அதிகமான கன்வர்ஷன் எடுக்குதுங்க. அப்ப அது எமோஷனல் ஸ்டேஜ், உணர்ச்சி வயப்பட்ட நிலை. அதாவது உணர்ச்சி வசம் சொல்றதை விட அது ஒரு துன்ப நிலைக்கு செல்லும். பேசிக் கன்வர்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னா இன்பம், அதை தாண்டிச்சுன்னு சொன்னா அங்க ஒரு இன்பம் இருக்கும், ஆனா அதுவே துன்ப நிலைக்கு கொண்டு சென்று விடும். இதுதான் மனதினுடைய எழுச்சி நிலைகள். அப்ப நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், மனம் ஒரு ஒரு ஸ்ட்ரென்தன்டு மைண்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அறிவு நிலையை பெருக்கணும். இந்த 2 பாயிண்ட், அறிவு நிலையை பெருக்கணும், கேட்டல் வெளியேறு. அடுத்தது ஜீவகாந்தத்தை பெருக்கி வைக்கணும். ஜீவகாந்தத்தை பெருக்காமல் நம்முடைய மன ஆற்றலை பெருக்கிக் கொள்வது என்பது கடினம். அடுத்து மனதினுடைய நிலைகளை பார்ப்போம். இப்போ ஜீவகாந்தத்தை பெருக்கணும்னு சொன்னோம்.
இப்ப ஜீவகாந்த பெருக்குவதற்கு ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ஜீவகாந்தத்தை நீங்க எப்பவுமே பீட்டாவுக்கு கீழே கொண்டு வரணும். பீட்டா அல்பா அல்பா கூட எண்ணங்களை கொடுக்கும். அல்பாங்கிறது நீங்க ஆக்னியில கவனிச்சீங்கன்னு சொன்னா அல்பா தான். ஆனா அங்க எண்ணங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா தீட்டா டெல்டாவுக்கு வரணும். தீட்டாங்கிறது பிரபஞ்ச நினைவு. பிரபஞ்ச நினைவை கொண்டு வருவது கடினம் கிடையாதுங்க உங்களுக்கு. நீங்க பிரபஞ்ச காட்சியில இருக்கலாம். நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்துட்டீங்கன்னு சொன்னா அப்படியே பிரபஞ்ச காட்சியை கண்டுகிட்டே இருக்கலாம். இப்ப இங்க ஜீவகாந்த செலவு கிடையாது. ஏன்னா மனம் இயக்கம் அற்று போய் விடுகிறது. அங்க காட்சி பொருளாக இருப்பது உங்களுக்கு நட்சத்திரங்களும் காந்தம் தான். அப்போ உங்களுக்கு அங்க செலவு கிடையாது, ரியாக்ஷன்ஸ் கிடையாது, எமோஷன் கிடையாது. அப்ப என்னன்னா ஜீவகாந்த பெருக்கம் என்பது ஏற்படும். இதுதான் மனதினுடைய நிலைகள். அப்ப என்ன பண்ணா நீங்க தீட்டா டெல்டாவில் இருக்கணும். டெல்டா போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. டெல்டா போயிட்டோம்னு சொன்னா மனம் என்பது அடங்கி போய்விடும், முற்றிலுமாக அடங்கி விடுகிறது. அப்ப அங்க செலவு இருக்குமான்னு கேட்டா செலவே இருக்காது. அப்ப அந்த இடத்துல வரவு என்பது வரும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா அதான் மனம் என்பது முற்றிலும் ஒடுங்கி விட்டால், அடக்கம் என்பதை விட ஒடுங்கி விட்டால் நீங்களே சுத்த வெளியாக மாறி விடுவீர்கள். நான் சென்ற ஜீவகாந்த பெருக்கத்துல அதான் சொன்னதான். மனம் அடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா ஜீவகாந்தம் என்பது உடலினுடைய ஒவ்வொரு செல்களிலும் இயல்பாக அந்த காந்த அந்த வான்காந்தம் என்பது உடலுக்குள்ள ஊடுருவிடும். அதாவது மகரிஷி சொல்றாங்க, இந்த ஜீவன் என்பது இட்ஸ் ஒரு பாக்கெட் போல அமைச்சுக்கிடுது ஜீவன். அப்ப பாக்கெட் என்ன, இது ஒரு ஒரு அமைப்பை அமைத்து கொண்டு இதுக்குள்ளதான் ஜீவகாந்தம் இயங்குது. ஆனா இதே ஜீவகாந்தம் உங்களுடைய மனம் ஒடுங்கிடுச்சுன்னு சொன்னா, மனம் ஒடுங்கிடுச்சுன்னு சொன்னா ஜீவகாந்த செலவு கிடையாது, புலன் இயக்கம் நின்று போயிடும். அப்ப என்ன ஆகுனா இந்த வான்காந்தம் என்பது இயல்பாக கவ்விக்கொள்ளும். அதுதான் சமாதி ஸ்டேட். சமாதி ஸ்டேட் மற்றவங்களுக்கு தான் வரணும் கிடையாது. நீங்க உங்களுடைய மனநிலையை ஜீரோவுக்கு தவத்துல கொண்டு போனீங்கன்னா கூட அந்த ஸ்டேட் தான் நீங்க வருவீங்க. அப்ப என்னன்னா இப்ப நம்ம மகரிஷி அந்த 1 2 3 சொல்றாங்க. 1 2 3ங்கிற பொழுது உணர்வு இருக்குங்க, ஜீரோவுக்கு நம்ம போறது இல்லை. 1 2 3. அப்போ அந்த நிலையிலையும் உங்களுடைய வான்காந்தம் என்பது உடலுக்குள்ள கவ்வ தொடங்கிவிடும். அதை நீங்க சில அன்பர்கள் உங்களுடைய அனுபவத்துல துரியாதி தவத்துல நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க நீங்க. அதனால அன்பர்களே, மனம் என்பது எப்பொழுதும் தீட்டா டெல்டா வேவ் அலைவேகத்துல நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த மனதினுடைய வளர்ச்சி என்று எடுத்துக்கொள்வோம். இட்ஸ் பை எவல்யூஷன். ஆக்சுவலா இது ஒரு பரிணாமத்துலதான் இந்த நிலைகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ பரிணாமத்தினுடைய நிலையில நாம எந்த அளவுக்கு அந்த விலங்கின பதிவுகளை குறைக்கிறோமோ அதை பொறுத்து தான் மனதினுடைய உயர்வு, மன மாண்பு, மன உயர்வு ஏற்படுகிறது. அப்ப பரிணாமத்துல எல்லாவற்றுக்குமே அதாவது ஒரு கேள்வி எடுத்துக்கொள்வோம். விலங்கினங்களுக்கு மனம் உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதிப்பார். அதுகளுக்கு மனம் உண்டு, ஆனால் முழுமை பெற்ற மனம் அல்ல. ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல உயிரினங்களுக்கு உள்ள மன இயக்கங்கள் கூட மானுடர்களுக்கு சில சமயம் இல்லாம போகுது. இந்த மனம் ஒரு விசித்திரமான ஒண்ணுங்க. என்ன அப்படின்னா, ஒரு திருடணும்னு நினைச்சிட்டான்னு சொன்னா அதன் திருடுவதற்கான வாய்ப்பு வசதிகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லா பாத்துக்கோங்க. அதான் மனம் போல வாழ்வு, எண்ணம் போல வாழ்வு. திருடனுக்கும் அந்த ஆற்றல் கிடைக்கும், அவன் திருடுவதற்கான உத்திகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அவனுக்கு கூர்மையாகும், புத்தி கூர்மையாகும், எல்லாமே செய்வான். பட் என்ன, செயல் விளைவுன்னு ஒண்ணு வரும். அது என்னைக்காவது ஒரு நாள் வந்துதான் ஆகும், செயல் விளைவு வரும். அதனால மகரிஷி அவர்கள் நீங்க அந்த ஒழுக்க பண்பாடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா நம்ம தவறான வழிக்கு கொண்டு போயிட்டோம்னு சொன்னா மனம் என்பது இந்த இயற்கையிலிருந்து அதனுடைய ஆற்றலை எடுத்துக்கொண்டு அதனுடைய செயல்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும். அன்பர்களே, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு அலுவலகத்துல லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சிறப்பாக லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கான வழிமுறைகள், யுக்திகள் எல்லாமே கிடைக்கும், இரையாற்றல் கொடுக்கும். இதே சுத்த வழிதான். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, சில சமயங்கள் மகிழ்ச்சியை சொல்லுவாங்க, காட் இஸ் பிளைண்டுமாங்க. அது பிளைண்ட் இல்லை, பட் இட் வில் சப்போர்ட் யுவர் மைண்ட். அதான் பார்த்துக்கோங்க, நம்மளுடைய மனத்தை
நம்ம மனதிற்கு வேண்டிய வழிமுறைகளை, வழிமுறைகளை அது கொடுத்து கொண்டே இருக்குங்க. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். கால தாமதம் வேண்டுமானால் ஆகலாம். காலதாமதம் ஆகலாம். ஈவன் பிறவி கூட தாண்டலாம். நம்ம விட்டு நம்ம குழந்தைங்க, பேரன், பேத்திகளுக்கு கூட போகலாம். ஆனால் நிகழ்ந்தே தீரும். அதனாலதான் எண்ணத்தில் ஒழுங்கு அப்படின்னு சொல்லுவது அதற்குத்தான் காரணம். அப்ப எண்ணங்களுக்கு அந்த உயிரினங்களுக்கு உயிரினங்களுக்கு மனம் உண்டான்னு சொல்லு. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உயிரினங்களுக்கு மனம் உண்டு. அதனாலதான் இந்த உயிரினங்களை வதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம். நான் எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. அதை நான் அவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் சென்ற 2 வாரங்களுக்கு முன்னால சென்னையில் இருந்தேன். அப்ப என்னுடைய மகள் அவங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதுல சிம்னி மாட்டுறதுக்காக வந்தாங்க. புதுசா மாட்டணும் அப்படின்ட்டு வந்தாங்க. அப்ப அதுல அந்த பலகைய எடுத்துட்டு உள்ள பார்க்கும் பொழுது, அந்த சிம்னிய மேல அந்த புகை வெளியில் போகக்கூடிய இடத்த ஓப்பன்ல வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து புறா வந்து கூடு கட்டிடுச்சு. இவங்க எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது புறா இல்ல. பட் அதனுடைய குஞ்சு 2 இருக்குது. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் கூட சொன்னேன், கொண்டு போய் பார்க்ல விட்டுறலாம் அப்படின்னேன். பட் இது பறக்க முடியாதது. அதனால பாம்பு கீம்பு வந்துச்சுன்னா சாப்பிட்ரும். 1. 2வது தாய்ப்பறவை சாயந்தரம் வந்து பார்க்கும். குஞ்சுகள பார்க்கும். இல்லன்னா என்ன பண்றது? அப்படின்னு. அப்ப பொண்ணு வந்து ஒரு பிரேவா ஒரு முடிவெடுத்தா. இப்போதைக்கு இது பறந்து போகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டப்போ, அந்த ஃபிட் பண்ற வந்த பையன் சொன்னான், சார் இது ஒரு ஒரு 1 வாரத்துல இது பறந்துரும் அப்படின்னாப்ல. ஓகே. அப்படின்ட்டு பொண்ணு என்ன சொன்னான்னா, சரி அப்ப இப்போதைக்கு அந்த கேப்ப க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிரணும்னு சொல்லி டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, அதுக்கு டிஸ்டர்ப் இல்லாம அத அங்கேயே வச்சாச்சு. இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணி, அப்பா ஒரு ஹேப்பி நியூஸு. ஒரு பறவை பறந்து போயிடுச்சு. இன்னொன்னு இவங்க கைய வச்சு உள்ள வைக்கும் பொழுதே அதுவும் பறந்து போயிடுச்சு. 2ம் பறந்து போயிடுச்சு. சிம்னிய மாட்டிட்டோம்னு சொல்லி. ஷி வாஸ் வெரி ஹேப்பி. ஏன்னா 2 குழந்தைகள 2 குஞ்சுகள காப்பாத்தியிருக்கிறோம். அதனுடைய தாய் பறவையிலிருந்து பிரிக்காம காப்பாத்தியிருக்கிறோம்னு சொல்லி. ஓகே பறந்து போயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ எனக்கு வந்து ஒரு ஞாபகம் வந்ததுங்க. ஒரு சஃபாரி ஃபில்ம். நான் காலேஜ் படிக்கும்போதோ, ஹைஸ்கூல் படிக்கும்போதோ பார்த்த ஞாபகம். இந்த பறவைகள் வந்து கூட்டம் கூட்டமா போகுது. இடம்பெயர்ந்து போகுது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு போகும் பொழுது, இந்த பறவைகள் வந்து காட் மஸ்ட் பி கிரேஸ்ன்னு நினைக்கிறேன் நான். அந்த படத்தினுடைய பெயர். காட் மஸ்ட் பி கிரேஸ். அது வந்து ஒரு டாக்குமெண்டரி ஃபிலிமா இருக்கும். சினிமா மாரி இருக்காது. அந்த டாக்குமெண்டரி ஃபிலிம். நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த படம். அந்த காட் மஸ்ட் பி கிரேஸ். அந்த அப்ப அந்த பறவைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம், இந்த தாய் பறவைகளுடைய உடல் வந்து பறந்து போகிறதுக்கு ஏதுவாக இருக்காது. வயதாயிடும். அப்ப என்ன பண்ணுதுன்னா, இந்த வயதான பறவைகள் எல்லாமே ஒரு இடத்துல நின்னுடும். ஆனா, தண்ணி இருக்காது அங்க. ஒண்ணுமே இருக்காது. அப்ப தண்ணிய தேடி போணும். அப்ப என்ன பண்ணணும்னா, தன்னுடைய குஞ்சுகள வழி அனுப்பி வச்சுருங்க. இது அங்கேயே தங்கி உயிர மாய்த்துக் கொள்ளும். இத அப்படியே எடுத்துக்கிறான். அப்போ அதுல வந்து எல்லா பறவைகளும் போகுது. குஞ்சுகள்லாம் பிரிஞ்சு போகுது. தாய் பறவைகள்லாம் அனுப்பிட்டு எல்லாம் அங்க நிக்குதுங்க. அதுல ஒரு தாய் பறவை தன்னுடைய குஞ்ச வழி அனுப்புறதுக்கு முன்னால வருதுங்க. அந்த குஞ்சும் இந்த தாய் பறவைய பாக்குது. தாய் பறவையும் குஞ்ச பாக்குது. போகறதுக்கு இது அனுப்புறதுக்கு மனசு இல்ல. அது போறதுக்கு மனசு இல்ல. அந்த காட்சிய பார்த்த உடனே நெஞ்சு அப்படியே வெடிச்சிற மாரி இருக்கும். என்ன ஒரு மன வளர்ச்சி! நான் இன்னைக்கு அத நினைச்சுட்டு உடனே என் பொண்ணுக்கு மெசேஜ் குடுத்தேன். இப்படி ஒரு சீன் வந்துச்சு. நீ சொன்ன உடனே அந்த சீன் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். என்ன வளர்ச்சின்னு பாரு. என்ன ஒரு அன்பு, அன்பினுடைய வெளிப்பாடு எப்படி வருதுன்னு பாருங்க நீங்க அதுகிட்ட. இது நம்ம மன வளர்ச்சி இல்லன்னா சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க அத பார்த்ததுக்கு அப்புறம், நீங்க போய் ஒரு சிக்கன் சாப்பிட முடியுமா? ஏன்னா கடைகள்ல போட்டிருக்காங்க. புறா கறி, கௌதா கறி என்னென்ன கறிகள்லாம் போடுறாங்க. இதெல்லாம் மனிதன் வந்து இதான் அறியாமையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம். அன்பர்களே, அப்போ இந்த வளர்ச்சி என்பது பரிணாமத்துல தான் வருது. பரிணாமத்துல இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம்ன்னு சொன்னா, என்னுடைய மைண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னா, ஒரே நாள்ல வளரலைங்க. எல்லாம் இந்த உயிரினங்கள் எல்லாமே வளர்த்தி கொடுத்திருக்கிறது நமக்கு. அப்போ அந்த வளர்ச்சி தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய முழு மனிதனாக கொண்டு போணும். இதுல இருந்து நம்ம கீழ இறங்கக்கூடாது. கீழ இறங்கக்கூடாது. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு மனம் வந்து ஒரு எமோஷன் ஸ்டேஜ் வருது. ஒரு எழுச்சி பெற்ற நிலை. அதாவது உணர்ச்சி வயப்பட்ட நிலைகள் வருது அப்படின்னு சொன்னா, அதுவும் பதிவு தான் காரணம் நமக்கு.
அந்த பதிவு நிலையில இருந்து நம்ம நம்மளுடைய மனநிலைகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ உயிரினங்கள்ல இருந்துதான் வளர்ச்சியும் வந்திருக்குது. அந்த உயிரினங்கள்ல இருந்துதான் பதிவும் வந்திருக்குது. பதிவு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கருமைய பதிவுல தான் இருக்குது. ஆனால் இதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. இது வேற யாருக்கும் அதனுடைய ஆற்றல் இல்லை. விலங்கின தன்மை நம்ம கிட்ட இருக்குது. அதை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டொழுக்க பண்பாடு அப்ளை பண்ணணும். இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மனிதனிடம் மட்டும்தான் இருக்குது. அதனாலதான் மனிதத்தன்மைன்னு சொல்றாங்க, மனித பண்பாடுன்னு சொல்றாங்க. மிருக பண்பாடுக்கு கிடையாதுங்க. அவைகள் கூட இன்னைக்கு ஒரு பண்பாட்டுல தான் இருக்குதுங்க. அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. அது கூட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நரி நரி குணமா தான் இருக்கும், சிங்கம் சிங்க குணமா தான் இருக்கும். ஆனா மனிதனுக்கிட்ட தான் எல்லா குணமும் இருக்கு. நரி குணம் இருக்கு, சிங்க குணம் இருக்கு, எல்லா குணமும் இருக்கு. ஏன்னா இவன் கர்மைய பதிவுல கொண்டு வந்திருக்கிறான் பாருங்க. அதனால அன்பர்களே, இங்க ஒரு சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இடம் இந்த மனம் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய மனம். அப்போ இந்த மனசை நாம புனிதப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனாலதான் அருள் தந்தை அவங்க மனச மனம் என்னைக்குமே அடங்காதுங்க. அதான் மாதிரி சொல்றாங்க, அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்க முடியும். அப்போ மனசை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மனம் என்பது ஒண்ணும் இத புனிதப்படுத்திக் கொள்வது என்பது கடினமான ஒன்று கிடையாது. ஆனா சில சமயங்களில் கடினமான ஒன்று. எங்க நிக்குன்னு கேட்டீங்கன்னா உங்க மனசுலதான் இருக்கு. திடமான மனசு. பெண்கள் எல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு இந்த பொறாம குணம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். ஆண்கள் தான் இந்த சமுதாயத்துக்குள் போறதுனால வேண்டாத குணங்கள் நிறைய இருக்கும் பொதுவாக இயல்பாக. ஆனா இன்னைக்கு இந்த மனம் முடிவு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட இந்த கெட்ட குணம் என்ன இருக்குது, 6 குணங்கள்ல பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயிர்வுதல், மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 குணங்கள்ல என்ன இருக்குது, இதை நான் விட்டுற போறேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, உடனே மனம் உயர்வாயிடுங்க. உடனே உயர்வாயிடும். மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. உடனே உயர்வாயிடும். உடனே உங்களுக்கு ஒரு லிஃப்ட் கிடைக்குங்க. ஒவ்வொரு செல்களுக்கும் அந்த மெசேஜ் போகும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு தீய பழக்கத்தை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா அதில் ஏற்படக்கூடிய அனுபவம் இந்த உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். மனசுல மாற்றம் கிடையாது, ஒவ்வொரு உடல்ல செல்கள்ல ஒவ்வொரு செல்கள்லயும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அவ்வளவு ஆற்றல் படைத்தது இந்த மனம். அப்ப நீங்க பாருங்க, அப்ப ஒரு தவறான ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அந்த செல் அது என்ன பண்ணும், ஜீவகாந்தத்தை அழித்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு செல்லும் கேடாகி கொண்டே இருக்கும். அதனாலதான் நோய். மனிதனுக்கு ஏன் நோய் வருகிறது? மனம்தான் காரணம். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. மன செம்மையா இருந்துச்சுன்னா அங்க எல்லாமே சரியாக இருக்கும் அன்பர்களே. அதனால மனதை தூய்மைப்படுத்திக் கொள்வதிலேயே நம்மளுடைய மனம் என்பது இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும். கடினமானு கேட்டா கடினம் கிடையாது. நான் தான் சொல்றேன், நான் ஒரு திருடனுக்கு இரையாற்றல் சப்போர்ட் பண்ணுது. எப்படி திருடணும், யுக்தி எல்லாமே கிடைக்குது. அப்போ நல்ல செயலை செய்யும் பொழுது நமக்கு இரையாற்றல் எவ்வளவு வழி கொடுக்கும் நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க. அதை விட பல மடங்கு நமக்கு வழி நடத்தும். அப்போ ஆனா நம்ம இறைவன்கிட்ட அதை கேட்கறதும் இல்லை. நம்மளுடைய மனசை நம்பிக்கையும் இல்லை, கேட்கறதும் இல்லை. அதுதான் உண்மைங்க. நீங்க இறை வழி நடத்துவதற்கு, இறை வழி நடப்பதற்கு முயற்சி செய்யணும். எல்லாமே இறைவன் செய்யலாம். அப்ப நாம ஒரு ஒரு காரியத்தை நினைக்கிறோம், ஒரு எண்ணத்தை நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல தூய்மையும் ஒழுங்கும் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு இரையாற்றலும் உதவும், விளைவும் நன்றாக அமையும். இதுதான் மனதினுடைய நிலைங்க. அதனால மனம் என்பது நம்ம நினைப்பது போல ஒரு சாதாரண ஏதோ சொல்றாங்க மனம் என்பது வலிவு பெற்றதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத விட நீங்க வாழ்க்கையில் அந்த எண்ணத்தை கொடுத்து ஒன்றையும் நீங்க ஒருத்தருக்கு அனுபவங்கள் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு, அதை இனியும் மேம்படுத்துங்க. என்ன செய்யணும் அப்படிங்கறது நீங்க மேம்படுத்துங்க. என்ன மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கணும்னு சொல்லி. அப்போ எப்படி அப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நடக்கிறத நினைப்பீங்க அப்படின்னு சொல்லி.
அப்ப எனக்கு சார் நெகட்டிவ் தாட் வருது, நெகட்டிவ் தாட்னு ஜீவகாந்தம் கம்மி, புரிதல் கம்மி, புரிந்து கொள்ளுங்க. சார் எனக்கு அடிக்கடி பிரச்சனை வருது, தூக்கம் வர்றதில்லை. தூக்கம் வர்றதில்லைன்னு சொன்னா என்ன அலைகள் அதிகமாக இருக்குது. வயசாயிடுச்சு சொன்னா பிரச்சனை வரும், அது வேற. என்ன பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனைகள் நீங்க உள்வாங்கி உள்ள போட்டிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்க மனசு கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம், பால் பட்டு இருக்குன்னு அர்த்தம். கவலை இருந்தாலே பால் பட்டுடும், அச்சம் இருந்தா பால் பட்டு விடும். அப்ப அதை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய திறன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்க மனசுக்குள்ளதானே இருக்குது. வேற யாரும் வந்து டாக்டர் டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் மருந்து கொடுத்து தூங்க வைப்பார், அவ்வளவுதான் செய்வார். கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும், திருப்பி அவனுடைய டோசேஜ் தான் அதிகமாகும். உங்களுடைய மனதை இந்த உலகத்தை புரிந்து கொள்ள, அதாவதுங்க ஒரு விஷயம்தான் நடக்குதுங்க. இறைவன் தோற்றுவித்துட்டான், நம்மள நடத்தி கொண்டு இருக்கிறான், முடித்து விடுவான் நம்மள. இதான் நடக்க போகுது. இதுக்குள்ள ஆடுறதுதான் நம்ம ஆடுகின்ற ஆட்டங்கள். அப்ப இதை புரிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். அப்ப என்ன இந்த உலகத்துல சாதிக்க போறோம்? ஒண்ணும் கிடையாது. பெரிய சாதிப்பு என்பது ஒண்ணும் கிடையாது. எவரெஸ்ட் சிகரத்துல போய் கொடியை நட்டிட்டு வந்துட்டான், ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான், கொஞ்ச நாளைக்கு பாராட்டுவாங்க, அது ஒரு பட்டமா வைத்துக் கொள்வார், அவ்வளவுதான். அதனால என்ன நடந்ததுன்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. பட் மனசை புரிந்து நீங்க இறைநிலையை தொட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அதுதான் வாழ்க்கையில சாதிக்கும். அதுதான் சாதனை, சாதனை மார்க்கம், அதுதான் சாதனை. நண்பர்களே, அப்போ நமக்கு வந்து மனம் என்பது ஒன்று இருக்குது, அது நம்ம கிட்டதான் இருக்குதுங்க. அது ஜீவகாந்த அலையாக இருக்கு. இந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட நான் சாமிஜியோட ஒரு இது கேட்டேன். மகரிஷி அவர்களே, எரிநிலை தவத்தை எங்க இருந்து தொடங்கி எங்க போய் முடிக்கணும்னு சொல்லி தெளிவா சொல்றாங்க. இறைநிலையில் தொடங்கி மனதில் முடியுங்க அப்படிங்கிறாங்க. அதனுடைய எவல்யூஷன் கொண்டு வாங்க, ஒன்னொன்னா கொண்டு வந்து. நான் வந்து ஆக்சுவலா இறைநிலையிலே தான் முடிப்பேன், ஏன்னா மனதினுடைய எண்டு அதுலதான் வருது அப்படி. பட் அவர் சொல்றாரு அந்த மனதில் வந்து முடிங்க, உங்களுடைய மனசுல கொண்டு வந்து முடிச்சிருங்க அப்படிங்கிறார். அப்போ இறைவனுடைய, அதான் மாதிரி சொல்றாங்க, இறைவனுடைய உச்சநிலை நம்மளுடைய மனம். அப்ப இறைவனுடைய உச்ச நிலைன்னு சொன்னா அப்ப அது எவ்வளவு ஆற்றல் படைத்ததாக இருக்கும் இந்த மனம் என்பது. ஆனா நம்மளுடைய மனம் எங்க நிக்குது? பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம், இதுலயே நாட்டிக்கொண்டே இருக்குது, இதுலயே ஓடிக்கொண்டு இருக்குதே ஒழிய அதனுடைய மூலத்தை நோக்கி பயணிப்பதில்லை. அதுக்குத்தான் துரியாதீத தவம், இறைநிலை தவம். துரியாதீத தவம், இறைநிலை தவம், உச்சநிலை தவங்கள், ரெண்டுமே உச்சநிலை தவங்கள். அப்ப அந்த மனதை கொண்டு போய் அங்க வைக்கணும். அங்க வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் டெல்டா ஸ்டேஜ். டெல்டானா உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன். கலக்கிற இடம். இந்த கல்கட்டா பிரதேசத்துல டெல்டா பிரதேசம் என்னன்னு கேட்டா ஆறும் கடலும் கலக்கக்கூடிய இடம். அந்த ஆற்றில் வரக்கூடிய அந்த வளங்கள் எல்லாமே அந்த இடத்துலதான், கலக்கக்கூடிய இடத்துலதான் வளமிக்கதாக இருக்கும். அங்கதான் சணல் அதிகமாக விளையக்கூடிய இடம். அதே போலதான் இந்த மனம் வந்து கலக்கக்கூடிய இடம் டெல்டா வேவ்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ இது போய் அங்க கலக்குது அப்படின்னு சொன்னா மனம் என்பது அந்த இடத்துலதான் வலு பெறுகிறது, ஆற்றலை பெறுகிறது, மனம் அதனோடு இணைந்து விடுகிறது. இங்கதான், இதுதான் ஞானம். இங்கதான் நம்மளுக்கு ஞானம் என்பது கிடைக்குது. நண்பர்களே, எல்லாம் மனசுக்குள்ளதான் இருக்குது. மனதை வளப்படுத்துங்க. மனதை வளப்படுத்த நிச்சயமாக வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற பொழுது பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்ல ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று அதற்கான ஒரு போராட்டத்தில் இறங்குகிறோம். தேவையில்லை. நீங்க சாதிக்க வேண்டும் நினைங்க, தவறு கிடையாது. அது வாய்ப்பு வசதி இருக்குதாதான் மகிழ்ச்சி ஆசை சீரித்தம் கொடுக்குறாங்க. வாய்ப்பு வசதி இருக்கும்னு சொன்னா ஒரு எண்ணத்தை கொடுங்க. எனக்கு இது நிகழ வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டு உங்க வேலையை பாருங்க. இயல்பாக நிகழும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இயல்பாக நிகழும். பல அன்பர்கள் அவங்களுடைய அனுபவத்தை கொடுத்திருக்கு நண்பர்களே. அதனால அந்த மனம் என்பது உங்களிடம்தான் இருக்குது. அதை வளப்படுத்திக் கொள்ளுங்க. எக்காரணம் கொண்டும் கவலை, அச்சம் வேண்டவே வேண்டாம். நிகழ்வது சரியாகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. இது சரியாகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு வந்துருங்க. இறையாற்றல் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலான மனம் என்பதை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்க. அதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கொண்டு நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க.